இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ஹேவ் டு சி. என்னென்னா ஒரு 8.3 அப்படின்னு ஒரு ஃப்ளோட்டிங் ரேட்டு கொடுத்துருவாங்க. இப்போ சமயத்தில் ஒரு பேங்க்கோட பேப்பர் பார்த்தேன். கொடுத்துட்டு ஒரு 2 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு திடீர்னு கடந்த ஒரு 3 வருஷத்தில் அவங்க வந்து 12.29 கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் பண்ணி அவங்க ஒரு 36 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி வந்து 42,000 ரூபா மாதம் கட்டுறாங்க. 42,000 கட்டி 36 லட்ச ரூபா லோன் வாங்கினதில் இன்றைக்கி 35 லட்ச ரூபா தான் இருக்குது. லோன் அப்படியே இருக்குது. 35 லட்ச ரூபா லோன் அப்படியே இருக்குது. 1 லட்ச ரூபா பிரின்சிபல் 1.5 லட்ச ரூபா தான் அடைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட. எப்படின்னு பார்த்தா இவங்க 12.29 இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி வச்சுருக்குறாங்க. இது தெரியாமல் இவங்க வந்து 41,000 தான் போகுது, அது கரெக்டாக தானே போயிட்டுருக்கு, உள்ளுக்குள்ளே சேஞ்ச் ஆனது இவங்க கவனிக்கல. அப்போ ரேட்டு ஏற ஏற என்ன ஆகிடுதுன்னா 2 ஆஸ்பெக்டில் பிரச்சனை வரும். ஒன்று வந்து உங்கள் பிரின்சிபல் கட்டுறது குறைஞ்சிரும், இன்ட்ரெஸ்ட் தான் ஜாஸ்தியாக போகும் 41,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளவராக என்ன பண்ணுறாங்க, 41,000 அதிகப்படுத்த மாட்டாங்க. அதிகப்படுத்தினா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். 43,000 கட்டுங்கன்னா நீங்கள் நேராக பேங்க்கு போய் கேட்பீங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு சொல்லாமல் டேர்மை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போடுவாங்க. 15 வருஷம் வாங்கின அந்த லோனு இன்றைக்கி வந்து 5 வருஷம் கட்டினதுக்கு பிறகு இன்னும் 22 வருஷம் இருக்குது.